ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ப்ரோ நானும் ஐபோன் பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு இந்த 17 சீரீஸ் லான்ச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம மக்கள் வேற ஐபோன் 17 வாங்கலாமா, இல்லாட்டி 17 ப்ரோ வாங்கலாமா, 17 ஏர் வாங்கலாமா? அது 17 சொல்லக்கூடாதுங்க, ஐபோன் ஏருங்க. அது மேபி அடுத்து வந்ததுன்னா ஏர் 2ன்னு வரும் போல. ஸோ அது அவங்க அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதையே நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க ப்ரோ. ட்ரோல்னா இவங்கள ட்ரோல் பண்ணல, சாம்சங் கலாச்சிட்டு இருந்தாங்க. தம்பி உங்களோட தின்னஸ்ட் பொண்ணுப்பா S25 எட்ஜ் அப்படின்னு சாம்சங் எட்ஜ் உன் பேரு கூட தின்னாலடா டேய். அவன் பாடுறா ஐபோன் ஏர்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். 3 வார்த்தை. அந்த போட்டோ அவங்களோட போட்டோ ஓட்டிங்களா, ஒரு ஏ நடுவுல கை ஓடி பிடிச்சிட்டு ஏர் அப்படின்ட்டு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தானே ப்ரோ. நீ எட்ஜுக்கு கூட நீ எதையாவது ஒன்று காமிச்சிருக்கலாமே. ஈன்னு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் உன் போன் இருக்கிற மாதிரியும் அப்புறம் வந்து 2 கோடு வர மாதிரி கூட பண்ணிருக்கலாம். ஏன் யோசிக்கல? இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இவன் யோசிச்சதோட ஹைலைட் என்னன்னா, ப்ரோ மேக்ஸ் வந்ததுன்னு பாக்குறேன். ப்ரோ மேக்ஸ் வந்தாலும் வந்துச்சு உடனே வந்து சைனா வெப்சைட் ஃபுல்லா அடுத்த X300 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, X300 அல்ட்ரா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. உடனே இவங்க வந்து சைட் கம்பாரிசன் அந்த பம்போட வச்சு ஏய் சாகடிக்காதீங்க, ஆல்ரெடி ஓஎஸ்லயும் காப்பி அடிச்சு சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல திக்னஸ் கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்கல்ல ப்ரோ மேக்ஸ்ல. ப்ரோ எனக்கு வந்து திக்னஸ் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலா இப்பயும் இரிட்டேட் ஆகுது. என்னன்னா இப்போ இந்த ஃபோன் இருக்கு ப்ரோ, இது வந்து Pixel 10 Pro சரியா. இப்போ என் கேள்வி என்னன்னா, இது என்ன ப்ரோ திக்கா இருக்கு? இப்பதான் நம்ம N8 எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதோட திக்னஸ் கம்மி ப்ரோ. இதுக்கும் மேல என்னடா திக்னஸ் கம்மியா வேணும் உங்களுக்கு? எனக்கு புரிய மாட்டேங்குது. பண்ண போறீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? இருக்கலே தின்னா கடைசியில என்ன ஒரு 4 பேப்பரை ஒன்னா வச்ச அளவுக்கு திக்னஸ்க்கு ஃபோன் கொண்டு வர போறீங்களா? சரி கொண்டு வந்துட்டு என்ன சாதிக்க போறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. புரியாத புதிரா இருக்கு. அதுக்கும் ஃபேன் பேஸ் இருக்குன்னு இவன் சொல்றான், பட் நிஜமாவே இருக்கான்னு தெரியலையே. இல்ல இந்த மாதிரி இல்ல இந்த ஏர்ல இப்ப தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏர் என்ன நடக்குது அப்படின்றது எட்ஜ்ல என்ன ஆயிடுச்சு தெரியும்ல, இப்படிதான் இருக்கு எட்ஜ். யாராவது வந்து 4 CPR கொடுத்துட்டு போங்கடா, செத்து போயிடும் போல. அது எப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு கையில எடுத்ததுமே என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, ஒரு விஷயம் நான் இது வந்து எல்லாரையுமே காமனா சொல்லல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ உங்க கையில நான் ஒரு டிவைஸ் கொடுக்குறேன், 14 Pro கொடுக்குறேன். ஏன்னா நீங்க எல்லா டிவைஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட 14 Pro கொடுக்குறேன், இன்னொரு கையில நான் என்ன பண்றேன்னா 15 Pro கொடுக்குறேன். ரெண்டுமே ஐபோன் தான். ஆனா ஏதோ ஒரு விதத்துல என்னதான் இதுல டைட்டானியம் இருக்கு, இது வந்து பிரீமியமான ஒரு போன் தான், இதுதான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ 17 வரைக்கும் வந்துருச்சு. ஆனா இந்த ரெண்டுலயும் கம்பேர் பண்ணும்போது அதான் லேட்டஸ்ட் கண்டிப்பா. ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த 14 Pro வந்து 15 Pro பீட் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும் ப்ரோ கையில எடுத்தா. இது வந்து பிரீமியமான ஐபோன்ரா. அந்த ஹெவினஸ்ல இருந்தோ அந்த ஃபீல்ல இருந்தோ பேக்ல அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன், அப்படி அந்த கிளாஸ் அந்த கேமரா யூனிட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துலயும் தெரியுது இல்ல. இது வந்து இது புரியுதா புரியலையா? எனக்கு இதுதான் கேட்க தோணுது. இல்ல ஹெவினஸ்ன்றத பிரீமியமா நம்ம பாக்குறோமா இல்ல அது ஒரு சுமையா பாக்குறோமான்றதே எனக்கு புரியல. நல்லா இருக்கு பிடிக்க அப்படின்றதுல இருந்து இது இன்னும் தின்னா இருக்கு அப்படின்னு அது சைக்காலஜிக்கலா எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன் ப்ரோ. ஹெவினஸ் வந்து என் மைண்ட்ல என்ன தெரியுமா சொல்லுது ஒரு பக்கம், செம டியூரபிளான பிரீமியம் டிவைஸ், டியூரபிளான பிரீமியம். எனக்கு என்னன்னா இப்போ பிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம அப்படி போனோம்னா எவ்வளவு ஹெவியா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுந்ததுன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டு உடஞ்சு போயிடும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பழைய ரெட்ரோக்கே போறேன். நான் ஒரு 7900 பிரிசம் எடுக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 8800 சிராக்கோ எடுக்கிறேன்னு வைங்களேன், அது ஃபுல் மெட்டல் உங்களுக்கே தெரியும். 7900 மெட்டல். அதே சமயம் 7500 நம்ம ஊருக்கு வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் மலிவு விலை பிரீமியம் அந்த டைமண்ட் கட்டோட வந்துச்சு ஜாய்ஸ்டிக்கோட. ஸோ நான் இப்போ வந்து அந்த 7500 கையில் எடுக்கும்போது எனக்கு கிடைக்காத ப்ரீமியம்னஸ் 7900 எடுக்கும்போது பயங்கரமா இருக்கும். ரெண்டுமே பிரிசம் தான் பக்கத்துல வச்சாலும் 7900 வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணும். இல்ல அது நம்ம அந்த இரால இருந்து வந்ததுனால நமக்கு அந்த மெட்டல்னா பிரீமியம்னு தோணுதா அப்படின்றதான் எனக்கு தெரியல. தின்னரா போக லைட்டரா போக அதுதான் பிரீமியமா இப்ப பாக்குறாங்களா இல்ல அதை நோக்கிதான் இவங்க வேணும்னு எடுத்துட்டு போறாங்களா அப்படின்றது தெரியல. இதுக்கு மேல ஏன்னா எனக்கு இப்போ இதையும் நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது செம்ம பிரீமியமா தான் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ஹெஃப்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. கண்டிப்பா அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ரைட், ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இது வந்து இப்போ நம்ம வந்து ட்ரோல் பண்ணனும் எப்படி ட்ரோல் பண்ணலாம் பாத்தீங்களா? அப்படி ஐபோன்ல ஆண்ட்ராய்ட் போட்டுருக்கேன் அப்படிதானே இருக்கு. அது ஒரு வகையில நம்ம சொல்லணும். அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆப்பிள் வந்து வேற யார்கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து ஆப்பிள் கிட்ட இருந்து நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே ஒரு கன்சியூமர், ஆக்சுவல் கன்சியூமர், இந்த எந்தூசியாஸ்ட் கிரௌட்ன்ற பேர்லயும் ஃபேன் பாய்ஸ் பேர் அந்த கிரௌட் வந்து சண்டை போடும், அவங்கள விட்டுருங்க. ஆனா அந்த என் கன்சியூமர்னு ஒருத்தருப்பான்ல, அவன் வந்து எதுல இருந்து எது காப்பி அடிச்சதெல்லாம் தெரியாது. நேரா போய் எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல ஒரு டிவைஸ் வேணும் போது ஒரு சாம்சங் இல்லாட்டி கூகுளே தொடறான் அப்படின்னும் போது, அதே மாதிரி அந்த பக்கம் எனக்கு iOS இல்லாட்டி ஐபோன் வேணும்னு நினைக்கும் போது அங்க போய் தொடரும். அது தொடரும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் அண்ட் கையில அந்த ஓவர் இன் அண்ட் ஃபீல் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா நம்ம தான் இந்த ஒரு குட்டி க்ரௌடு இன்டர்நெட்டுக்குள்ள உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு அவன்கிட்ட தான் அவன் காப்பி அடிச்சான், இவன்ட்டு இது காப்பி அடிச்சான். ஏன்னா இப்போ நம்ம வந்து சவுண்ட் இங்க வந்துச்சு, இந்த ஃபீச்சர் அங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எது இன்னைக்கு தேவையோ அதை எல்லாரும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க, போட்டு போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான்.
ப்ரோ அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல சாப்பாட்டுக்கு சண்டை ஏன் ப்ரோ யாருமே போட மாட்டாங்க, வெஸ்டர்னைஸ் ஃபுட் ஃபுல்லா இங்க வருது, ஏங்க காப்பி அடிக்கிறீங்க, அந்த ஊர்ல இருந்து எதுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யாருமே சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு மட்டும் ஈஸியா அடாப்ட் ஆயிட்டு வாங்கிட்டு மொக்குன்னு மொக்கிட்டு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாலியா தான் சாப்பிடுறாங்க. ஆனா இதுல யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த ஒரு தாட் வந்து சில சமயங்கள்ல தோணும். இப்போ எனக்கு ஏர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா 17 ஏர் வந்து எனக்கு அந்த இன்ஜினியரிங் தான் ப்ரோ. எனக்கு வந்து 17 ஏர் மேல வந்து தனிப்பட்ட முறையில ஐயோ ஆப்பிள் வந்து பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டாங்க, இன்னோவேஷன் ஆப்பிள் தான் அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு இன்ஜினியரிங் பார்த்து நான் ஷாக் ஆனேன். என்னன்னா டேய் எப்படிடா அந்த நெக்ஸஸ் 6P டாப்பை மட்டும் வச்சு மொத்தமா போட உள்ள வச்சு பேக் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல. இதுதான் பேசிக்கலி இதுதானே. அதுக்குள்ள இது உள்ள மொத்தத்தையும் போட்டானுங்க. இங்க மீதி ஃபுல்லா பேட்டரி மட்டும் தான் இருக்கு. ஃபுல் போன் இது உள்ள அடக்கிட்டேன் அப்படின்றான். இப்போ அவனுக்கு ஒரு சேலஞ்ச் இதுல இருக்கும் ப்ரோ. என்னன்னா மீதி இடத்துல பேட்டரி போட்டாலும் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அவன் எப்படி பண்ணிருப்பான்றத நம்ம இப்ப கேள்வி. ஏன்னா இப்ப கண்டிப்பா ஜெரிரிக் மாதிரியான ஆளுங்க வந்து பென்டெஸ்ட் போடுவாங்க, பென்டெஸ்ட் போடுவாங்க. அப்ப அந்த பென்டெஸ்ட்ல அது எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இப்படி யோசிச்சாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா டைட்டானியம் பாலிஷ் பண்ணி பயங்கரமா பினிஷ் பண்ணிருக்காங்க சைட்ஸ் எல்லாம். அண்ட் ஓவராலா டிவைஸ்ல இருக்கிற 95% ஆஃப் த காம்பனன்ட்ஸ், ஏன்னா பேட்டரிங்கிற தண்ணின்னு வச்சுக்கோங்க, இது 95% எங்க சார் இருக்குன்னா எல்லாமே டாப்ல கேமரா கூட உட்காந்து ஏதோ பேர் வேற வச்சிருக்காங்களே இந்த ஏரியாக்கு பேரு பிளாட்டோன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, சோ அந்த பிளாட்டோ உள்ள தான் எல்லாமே கேமரா பம்ப்ன்றதுல இருந்து இப்ப அதுக்கு ஒரு டேர்ம் வந்துருச்சு, பிளாட்டோ. கேமரா பிளாட்டோ இல்ல, இது அது நம்மளே ஒரு மவுண்டன் ஒரு சீன்னு சொல்லி பிளாட்டோன்னு சொல்லிட்டா அது பம்ப் அது நல்லா இல்ல, அது வாபிள் அதெல்லாம் பேச மாட்டோம்ல. பட் அதான் பிளாட்டோலயே எல்லாத்தையும் வச்சுட்டானுங்க, மீதி பேட்டரி தான் இருக்கு. எனக்கு இது வந்து இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து இவங்க கிட்ட பிடிச்சிருக்கு ப்ரோ. கண்டிப்பா. அதாவது ஒரு பேரை வச்சுட்டு ஓன் பண்ணி சிம்பிள்ங்க. நான் திரும்பியும் சொல்றேன், ஆப்பிள் வந்து ஓவர் பிரைஸ்டான்னு கேட்டா அகைன் அது வந்து சப்ஜெக்டிவ். என்ன மாதிரியான ஆளுங்க கிட்ட கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய் போனே நிறைய விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கறத நான் ஓப்பனா அக்னாலேஜ் பண்ணுவேன். அதே சமயம் வந்து ஆப்பிள் வந்து ஒரு பக்கம் ஆப்பிள் ப்ராடக்ட்னாலே வான்னு கேட்டா ஆப்பிள் ப்ராடக்ட்னா வாவுன மாதிரியான ஒரு மாயையாவது இன்டர்நெட்ல ஃபுல்லா பரப்பி விடுறான் பாத்தீங்களா. அங்கதான் வந்து எனக்கு அவனை பார்க்கும்போது எப்படி அவனால மட்டும் முடியுது அப்படின்னு தோணும். இப்போ இந்த ஈவெண்ட்டை பத்தி நான் பேசும்போது கூட சொல்லியிருப்பேன், எத்தனை எவர்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்க, இப்போ ஒரு 4 போனை ஃப்ரீயா கொடுப்போம், அந்த அளவுக்கு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஈவெண்ட் ஆரம்பிச்சதுமே ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் எவர் ஈவென்ட்ஸ் பை ஆப்பிள் அப்படின்னு அந்த எவர்னு சொல்லும்போது நமக்கே எப்படி இருக்கும்னா டேய் என்னடா இது. ஆனா அது ஒரு வருஷமும் எப்பயுமே அதான் எவரா இருக்கும்ல. அதான் அது பொய்யா. ஐபோன் கேமரா எவர்னா ஹிஸ்டாரிக்கலி இதான் பெஸ்ட். பொய் இல்ல, அது பொய்யா அப்படின்னு பாப்பேன். ஆனா அது உள்ள மாயையில அப்படியே போனா வா அப்படின்னு தான் இருக்கும். சீரியஸா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கண்டிப்பா பண்றாங்க. அது நம்ம ஆக்சுவலி ஃபுல்லா லிஸ்டே பேசலாம். வெப்சைட்ல கம்பேரிசன்ல ஃபுல்லா நான் போய் பாத்துட்டு இருக்கேன். 17 ப்ரோல வெப்சைட்ல கீழே கடைசியில கம்பேரிசன்ல கம்பேர் வித் அப்படின்ட்டு ஒரு டிராப் டவுன் இருக்கு. புத்திசாலித்தனமா நடந்துப்பான். 12 ப்ரோ காட்டுவான், 14 ப்ரோ காட்டுறான். வேணும்னா மாத்திக்கலாம், 15 ப்ரோ வரைக்கும் போலாம். 16 ப்ரோ போட்டு கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா 4 times more 3 times moreன்றது 1 time more 1.5 times more ஆயிரும். அதுக்கு அவனுக்கு திருப்தி இல்ல. அது வெப்சைட்லயே காட்டாம 14 ப்ரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, 8 times better performance அந்த மாதிரி ஏதோ இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்குல வேற எதுக்கோ போட்டுருக்கானுங்க. 15 ப்ரோ வரைக்கும் தான் போலாம். 17 ப்ரோவை கம்பேர் பண்ண 16 ப்ரோ அவங்க கொடுக்கவே இல்லை, ஏன்னா அது டெல்டா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நுழைச்சு எப்படி அந்த கதையை சொல்லணுமோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்ல ப்ரோ, நான் இது யோசிச்சேனே, நானும் பாக்குறேன் ஐபோன் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 4ஓட ஈவெண்ட் பாக்குறேன், 4S ஈவெண்ட் பாக்குறேன். எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஷூர் we can promise you a day battery life. இந்த தடவை பேட்டரி லைஃப்ல வந்து ஆல் டே பேட்டரி லைஃப் எதுவுமே சொல்ல, வீடியோ பிளேபேக் அப்புறம் தான் சொல்றான் ஈவெண்ட்ல. ஆல் டே பேட்டரி லைஃப் தான் சொல்றான். டே ஆல் டே பேட்டரி லைஃப்னா என்ன எல்லாருக்கும் டேன்றது வேற, யூசேஜ்ன்றது வேற. நான் ஃபுல்லா வீடியோ பாக்குறேன், கான்டென்ட் கிரியேட் பண்றேன், சும்மா இருக்கேன், போன் பேசுறேன், நாள் ஃபுல்லா சேல்ஸ் இருக்கிறோம். ஆல் டே பேட்டரி லைஃப் மட்டும் தான் சொல்றாங்க. ஆமா, அது வந்து எப்படி இருக்குன்னா ப்ரோ, கடைசியில அது வந்து ஒரு ஸ்டார் தான். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைட். எப்படின்னா ஆல் டே பேட்டரி லைஃப் எப்படி அப்படின்னு கேட்டா நான் என்னன்னாலும் சொல்லலாம். ஆல் டே பேட்டரி லைஃப் வந்து ஒன்றும் இல்லைங்க, போனை ஃபுல் சார்ஜ் பண்றோம் 100%, டேபிள் மேல வச்சுட்டு திரும்ப நைட் தூங்க போகும்போது எடுத்து ஒரு தடவை பார்ப்பேன், எதனாலும் சொல்லலாம். அது வந்து ஒரு டேர்ம், ஓகேயா. ஆனா அதையும் பிரில்லியண்டா உள்ள கொண்டு வந்து நுழைச்சி எப்படின்னா இப்போ நான் ஆல் டே பேட்டரி லைஃப்க்கு பதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ல 5100 mAh கிட்ட போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அப்போ எல்லாருமே எப்படி பாப்பாங்க அப்படின்னு பார்த்தா 5100 இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ 5100 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ரியல்மில 10,000 வருதுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனுக்குள்ளேயோ ஒரு பிரச்சனைக்குள்ளேயோ போய் இவங்க விலை வாய்ப்பே கிடையாது. இவங்களோட பிரசன்டேஷன்ல இருந்து திரும்ப முடியாது. எப்பயுமே அந்த ஸ்பெசிபிகேஷன்ல போவே மாட்டாங்க, கம்பேரிசனுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தடவை ஒண்ணு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம 17 பத்தி பேசும்போது பேசுவோம், ஏர் முடிச்சுட்டு போவோம். ஒண்ணு என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இந்த தடவை, ஸ்பெசிபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, நான் வரேன். அதுக்கு ஏர்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆல் டே பேட்டரி லைஃப்னு சொல்லிட்டு செம்ம தின்னா இருக்கு. ஐ மீன் எல்லாரும் வா வரும், அப்படியே பார்த்துட்டு அப்படியே கை வருது, போன் வருது, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆல் டே பேட்டரி லைஃப்னு சொன்ன உடனே வந்து பின்னாடி ஒரு மேக்ஸ் எஃப் வந்து காட்டுறானுங்க. அடுத்தது
என்னடா ஒரு மாதிரி 10 செகண்ட்ல நீ அடுத்தது ஒரு பேட்டரி பேக் வந்து பின்னாடி பவர் பேங்க் வந்து போட்டா எப்படி அந்த ஆல் டே பேட்டரி லைஃப் நம்புறது அவன் அப்படின்றது உடனே ஒரு நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரீம்லாம் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் திஸ் பவர் பேங்க் அட் இட் ஆன் அப்படின்னு சொல்ல வராங்க. இல்ல எனக்கு ஆனா என்ன தெரியுமா ப்ரோ, அந்த பவர் பேங்கோட சேர்த்து வச்சு பார்த்தா எப்பயுமே ட்ரெடிஷனல் ஐபோனோட திக்னஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிராக்டிகலா வந்து ஒரு வகையில என்னதான் இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி எனக்கு அந்த டிவைஸ் மேல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து பிரைஸ் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் என் மைண்ட் இப்ப எந்த அளவுக்கு திங்க் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். நான் பெரும்பாலும் வெளில எங்க போனாலும் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் எடுத்துட்டு போறேன். இப்போ ஒரு ஈவெண்ட் போறேன், ஈவெண்ட்ல கூட திடீர்னு ஏதோ ஒரு ஷூட் பண்றேன், இல்லாட்டி ஒரு 4 போட்டோ எடுக்கிறேன்னா கூட என்ன பண்ண முடியுது அப்படின்னா, சக நண்பர்கள் வந்திருப்பாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு, அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சில டேட்டா கொடுக்கணும்னா கூட அசால்ட்டா என்ன பண்றேன்னா, அவங்க ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா ஆட் ட்ராப் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது என்ன பண்ண முடியுது, டப்புன்னு ஒரு குவிக் ஷேர்ல பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ள அது ஆப்பிள் டிவைஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அனுப்ப முடியுது. அப்படி இல்லைன்னா லாக் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் ஞாபகப்படுத்துறேன் எனக்கு டிரைவ்ல போட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி நானும் அதே தான் அவங்களுக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் ஏரை வந்து ஆனா எப்படி திங்க் பண்ணேன்னா, எனக்குன்னு கண்டிப்பா இங்க ஒரு டிவைஸ் வேணும் நான் வீடியோ மேக் பண்றதுக்கு. இது வந்து நம்ம ஃபோனர்னாவோட 16+ அதான் இருக்கு, லாஸ்ட் பிளஸ் ஊதிட்டாங்க அவருக்கு தனியா. இதுவும் ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஃபோன் தான் இது. 14 15 16 ஆமா. அதோட 16+ வந்து ஒன் ஆஃப் தி வெல், அது இப்போ 17+ வந்திருந்ததுன்னா அதுலயும் ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இருந்து எல்லாமே வந்துருக்கும், வேற லெவல் பேட்டரி லைஃப் வந்திருக்கும். சோ அது வந்து ஆக்சுவலா ப்ரோ மேக்ஸ் போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். ஏன்னா டிஃபரன்ஸ் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 17க்கும் 17 ப்ரோக்கும் நான் பாக்குறேன், டிஃபரன்ஸ் ரொம்ப தின்னாயிடுச்சு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைம் வந்து 12யும் 12 ப்ரோவையும் நான் பாக்குறேன், அப்ப எப்படி கொஞ்சம் தின்னா இருந்ததோ 12க்கும் 12 ப்ரோவையும் பார்க்கும்போது தின்னா இருக்கும். 12 ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் சென்சார் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, அதனால ஒரு சின்ன ஹைப், அதுக்கு ஒரு சின்ன பம்ப் கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கம்பேரிசன் வந்து பார்க்கும்போது இதுலயும் 2 48 மெகா பிக்சல் எல்லாமே கொடுத்துட்டனால எனக்கு வந்து இதுலயும் ப்ரோமோஷன் கொடுத்துட்டாங்க. இது எதை கேட்டாலும் இதுலயும் பார்த்தா நீங்க வந்து 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 50% என்னடா எதை கேட்டாலும் இதுலயும் இருக்குங்கிற இந்த தடவை ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் எல்லாமே கொடுத்துட்டு 256ல இருந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் இந்த தடவை பண்ணிருக்காங்கன்னா, இன்னொன்னு ப்ரோவும் ப்ரோ மேக்ஸ் எப்பயுமே ஃபீச்சர்ஸ் பேரிட்டி இருக்காது, சேமா இருக்காது. இந்த தடவை சேம் போன வருஷத்துல இருந்தும் இருந்தது ப்ரோ கொஞ்சம். ஆமா, என்னன்னா 5x இதுலயும் 5x, அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இதுல வந்து 3 னா அதுல 5, இதுல 3.5 னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். பெயின் 256ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், இது 128 ப்ரோ ஸ்டார்ட் ஆகும். போன வருஷமும் 128 தாங்க, இதுல வந்து 256 ப்ரோ மேக்ஸ்ல. இந்த தடவை ஆனா ப்ரோ மேக்ஸ் 512 ஸ்டார்டிங் கிடையாது. ஆமா, எல்லாமே 256. சோ ப்ரோ மேக்ஸ் வந்து ஈவென்ட்லயுமே ரொம்ப பேசவே மாட்டாங்க ப்ரோ மேக்ஸ் பத்தி. ப்ரோ பத்தி ஃபுல்லா பேசிட்டு அதுக்கு ஒரு புது ஃபாண்ட் ப்ரோன்னு இப்படி ஒரு ஆரஞ்சு கலர் போட்டு எல்லாம் பேசிட்டு ப்ரோ மேக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டானுங்க. ப்ரோ மேக்ஸ் ஒரு போனா என்னடா பேசவே இல்லை அப்படின்னு பாக்குறேன். பெரிய பேட்டரி சார், பெரிய டிஸ்பிளே சார், பெரிய பேட்டரி சார், அவ்வளவுதான். சோ ப்ரோ மேக்ஸ் அப்படியே சமநிலை கொண்டு வந்துட்டானுங்க. இவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ எக்ஸல் தேடி பார்த்தா இப்போ ப்ரோ எக்ஸல்னா என்னடா வித்தியாசம், ஒண்ணுமே இல்ல, சைஸ் தான். ஆமா, சைஸ் பேட்டரி ஃபோல்டபிள் பேக் அப்படின்ற. ஆமா, ஃபோல்டபிள் பேக். நிஜமாவே எந்தூசியாஸ்ட்னா நீ அங்க வா, வேற ரேஞ்சில நம்ம சந்திப்போம். அங்க வா, 1.25 லட்சம் ரூபாடா, அப்பதான் யோசிப்போம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்தா நம்ம ஃபீச்சர்ஸ் பத்தி பேசலாம். ஆமா, அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறானுங்க. ஆமா, 17க்கு போவோம். 17ல என்ன பண்ணிட்டானுங்க ப்ரோ? எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு, நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏர் இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஏரை ஒரு கேமரா டிவைஸா மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 3000 mAh பேட்டரி இருக்கு. நான் இப்போ இந்த டிவைஸை யூஸ் பண்றேன் இல்லையா, இதை வச்சு நான் வந்து இது எனக்கு நிஜமாவே ஆல் டே பேட்டரி லைஃப். எப்படின்னா, சிம் கிடையாது, ஃபுல் டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். 95% தான் பீக் சார்ஜிங், 100ம் போட மாட்டேன். 95 சார்ஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 100 பேட்டரி ஹெல்த்ல இருக்கு. சைக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 160 சைக்கிள்ஸ் போயிடுச்சு. ஆனா வீடியோ போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு, இதை நான் பண்ணும்போது மொபைல் டேட்டா நெட்வொர்க் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்டோட இதுக்கு வீடியோ ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பக்கம். சோ இப்போ இதுக்கு பதில் நான் இந்த இடத்துல ஏர் வைக்கிறேன்னு இமேஜின் பண்ணி பாருங்க, அது எந்த அளவுக்கு தேரும் அப்படின்னு கேக்குறேன். என்னோட வீடியோ செஷன் வந்து சப்போஸ் ஒரு 4 to 5 years வச்சுக்கோங்களேன். நம்ம யூனிட் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். என்னன்னா, வாடா 100 வாட் இருந்தா கூட சொருகுடா போடா, அது என்னடா பாத்துக்கலாம், நம்ம தான் யூஸ் பண்ண போறோம், ஏதாவது பிரச்சனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தோணும். இதுனா எனக்கு வந்து நான் எப்படிலாம் இது கொஞ்சம் பொத்தி வச்சுப்பேன். எனக்கு வந்து போன் டிவைஸ், அதனால நான் ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ நம்ம டிவைஸ்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. பிளஸ் இன்னொன்று என்ன, கேர் பிளஸ்னு ஒரு ஃபேக்டர் வேற இருக்கா, அதை போட்டோம்னா இன்னும் வந்து நம்ம மேல இருந்து கீழே போட்டா சார், அது கூட நம்ம ஜோக்குக்கு சொல்றேன். பட் பெரும்பாலும் நான் எந்த டிவைஸும் அப்படி கேவலமா ஹேண்டில் பண்ணது இல்ல, அது மனசு வராது கீழே போடுறதுக்குலாம். நான் S23 அல்ட்ராக்கெல்லாம் கேர் பிளஸ் போட்டேன், கடைசி வரைக்கும் அதை வந்து செல்லக்குட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணி, அது 1.5 வருஷத்துக்கு தொடர்ந்து வீடியோ எடுத்து, அதுல வீடியோ எடுக்க நார்மலா டிவைஸ் ஹீட் ஆகும் இல்லையா, பேக் டோர் வந்து அதுவே பாப் ஆயிடும். எப்பயுமே சாம்சங்ல அந்த சுத்தி இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து விட்டுரும் அந்த அடேசிவ். ஸோ திரும்ப போய் ஒட்டி திரும்ப நம்ம கம்யூனிட்டிலேயே ஒரு மெம்பர் கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வித்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஏர் மாதிரி ஒரு டிவைஸ் நான் வாங்குறேன், கம்ப்ளீட்டா புதுசு ஆப்பிள்ல.
நான் எடுக்க போறது ஒரு பிரைமரி சென்சார்ல தான் பெரும்பாலும் வீடியோ. நான் அல்ட்ரா வைட்ல எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. அப்ப இதுலயும் நான் பிரைமரி சென்சார் தான் யூஸ் பண்றேன். இதே மாதிரி அதுலயும் ஒரு 48 MP பிரைமரி சென்சார் இருக்கு. Fusion 48 அப்படின்றாங்க. நான் ஃப்ரண்ட்ல போறேன், சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்க போது ஃப்ரண்ட்ல போனா ஃப்ரண்ட் ஜாலி பண்ணலாம் ப்ரோ. 1:1 கொடுத்து லென்ஸே மாத்தி மாஸ் பண்ணிட்டானா சம மாஸ் பண்ணிட்டாங்க. ஹார்ட்வேர்ல புஷ் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுனா, நான் போர்ட்ரைட் வீடியோ எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், 1:1 இருக்கறனால நான் அதுலயே 16:9 எடுத்துப்பேன். அப்புறம் நான் இப்போ ரெகுலர் வீடியோ எடுக்கணும்னாலும் நான் அதை போர்ட்ரைட்லயே வச்சு கூட ரெகுலர் வீடியோ எடுக்கலாம். கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மலா ஓரளவுக்கு 16:9 இந்த கிராஸ்ல எடுக்க முடியும் ஸ்கொயர் சென்சார்னால. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்துருது. இப்போ ஏர் மாதிரி ஒரு டிவைஸை வீடியோ மேக்கிங் யூஸ் பண்ண முடியுமா? இதான் என் கேள்வி. ஏர் வீடியோ மேக்கிங்க்கு போகலாம். 2 விஷயம் எனக்கு வந்து நான் ரிவ்யூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டரி லைஃப் என்னன்னே தெரியல. ஆல் டேன்னு சொல்றானுங்க, கூடவே ஒட்டிக்கோ அப்படின்னு 11,000 ரூபாய்க்கு ஒரு மேக்ஸெஃப் பவர் பேங்க். 11,000 ரூபாய் இது பாத்தீங்களா? அது மற்ற டிவைஸோட கம்பேட்டபிள் இல்லைன்னு வேற போட்டிருக்காங்களா ஆப்பிள் வெப்சைட்ல. அது ஜி சார்ஜிங்னா அது எப்படி பண்ண முடியும்னு எனக்கு புரியல. ஒருவேளை சரி, ஓகே, இதோட அந்த ஓகே, நான் அன்னிவனா என் போனுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். அது எக்ஸாக்ட்டா உட்கார வேணாம், நான் பின்னாடி வச்சுக்கிறேன். அப்படி ஒர்க் ஆகும். ஆனா ஒருவேளை மேக்னெட் ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த மேக்னெட்டோட பொசிஷனும் இந்த ஏரோட மேக்னெட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனும் பவர் பேங்க்ல மேக்னெட் வந்து மேல தள்ளி கூட வச்சிருக்கலாம். ஏருக்கு கம்பேட்டபிள் ஆகுற மாதிரியும் கீழே தள்ளி போகாத மாதிரியும் அப்படி வச்சிருக்கலாம். இப்ப நான் அதை போய் நான் மேக்ஸ்ல மாட்டும் போது என்ன ஆகலாம்னா, மேக்ஸ்ல வந்து கொஞ்சம் கீழே தள்ளி நிக்கலாம். பொசிஷன் ஆஃபா இருக்கலாம், பட் அது நாட் கம்பேட்டபிள்னு போட்டிருக்காங்களாம். பட் அது பாப்போம் என்ன ஆகுதுன்னு போக போக தான் தெரியும். ஃபேமஸான ஒரு மீம் இருக்கு தெரியல, ஆப்பிள்ல கிளீனிங் கிளாத்னு ஒரு 2,000 ரூபா. அந்த கிளீனிங் கிளாத் வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, போன் லான்ச் பண்ண உடனே அந்த கிளீனிங் கிளாத்ல கம்பேட்டபிள் வித்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை வந்து அப்டேட் பண்ண மாட்டானுங்க, அப்புறம் தான் பண்ணுவானுங்க. அதை வச்சு ஃபுல்லா மீம்ஸ் ஓட்டுவானுங்க எல்லாரும். அதுல 17 வந்து ஐயோ அதுல போடல, 17 Aero Pro போடல, எல்லாரும் மீம்ஸ் ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஐயோ இந்த கிளாத் வந்து 17ல கம்பேட்டபிள் இல்ல அப்படின்ட்டு. எனிவே நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், இது ஏர் வந்து இல்ல நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் வந்து அவனுங்க மீம்காகவே வச்சிருக்காங்களா, கலாய்க்கணும்னே வச்சிருக்காங்களான்னு இதெல்லாம் ரீச் ப்ரோ. நான் ஒரு பக்கம் நெகட்டிவ் ரீச், எப்படியோ நேம் ரீச் ஆயிடுது. ஆப்பிள் பத்தி பேசுறாங்க, இது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கல்ட் மாதிரி. ஒண்ணுல ப்ரோ, ஒரு கைக்குட்டை நம்ம ஊர்ல போய் எங்க வாங்கினாலும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. ஆனா அவன்கிட்ட வாங்கினா 2,000 ரூபா, அப்பயும் கூட மக்கள் வாங்குறாங்கன்னு ஒரு இமேஜ் வந்துருது. சோ அது வந்து பாயிண்ட் தான். சரி இப்போ சொல்லுங்க ப்ரோ, அந்த ஏர் வந்து வீடியோ மேக்கிங். அதான் ஃபர்ஸ்ட் பேட்டரினா என்ன அப்படி நீங்க 100 வாட் நான் எடுத்து சொருகிடுறேன் அப்படின்னீங்கன்னா இல்ல சொல்றேன் அப்படின்னா இந்த இது மேட்டரே இல்ல. அடுத்து நம்ம ஹீட்டிங் என்ன ஆகுது, செராமிக் என்ன ஆகுது, டைட்டானியம் என்ன ஆகுது அப்படின்றதுதான் வந்து. ஒன்லி டைட்டானியம் போன் இந்த வருஷம் அதுதான். மீதி ரெண்டுல டைட்டானியம், ஐ மீன் ப்ரோ மேக்ஸ்ல டைட்டானியம் இல்ல. சோ பேக் டு அலுமினியம், குட் ஓல்ட் அலுமினியம். ஆனா இப்ப அலுமினியம்க்கு போனனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து வெயிட் நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும், பிளஸ் அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபுல் டிவைஸுமே வந்து யூனிபாடி மெட்டல் மாதிரி இருக்கு. சென்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங்காக ஒரு ஓப்பனிங் இருக்கு மேக்னெட்டுக்காக. இப்போ ஃபுல்லா அலுமினியம் இருக்கிறனால பிளஸ் வேப்பர் சேம்பர் வந்து கம்ப்ளீட்டா மேல இருந்து கீழ வரைக்கும் கொண்டு வந்து இருக்கிறதுக்கு இருக்கும். அலுமினியமோட அட்வான்டேஜ் எப்பயுமே இதை நான் வந்து சின்ன வயசுல ப்ரோ ஒரு விளையாட்டா, அலுமினியம் கேன் கண்டக்ட் ஹீட் ரொம்ப ஃபாஸ்டானு வரும். மாத்திரை இருக்குல்ல, மாத்திரை அலுமினியம் தானே நிறைய, எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன், கேண்டில் லைட்ல இப்படி காட்டுவேன் ப்ரோ. காட்டுன அடுத்த ஒரு 3 செகண்ட்ஸ்ல சுல்லுன்னு கையில வரும் ப்ரோ. அங்க காட்டுறீங்க ஏறுது. உங்களோட பிசிக்ஸ் அப்படிதான் உங்களுக்கு. நீங்க அப்போ ஸ்கூல் டேஸ்ல விளையாண்டு பார்க்கும்போது அலுமினியம் ரொம்ப ஃபாஸ்டா போகும். கோல்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் போடும்போது அலுமினியம் அவ்வளவு ஃபாஸ்டா போகும். நான் ஏன்னா இரும்பு ராடு பிடிக்கிறேன் கையில, ஸ்பூன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்கிறேன், அதெல்லாம் தெரியல. நான் மாத்திரை எடுத்துட்டு அந்த மாத்திரையோடது மொத்தமா இப்படி நீளமா இருக்கு, மாத்திரையோடது வந்து என்ன பண்றேன் இப்படி நீளமா இருக்குல்ல, அப்படியே சும்மா இப்படி வைக்கிறேன், வச்சா அங்க கேண்டில்ல படுத்து இங்க சுல்லுன்னு ஹீட் ஏறுது. என்னடா அதுக்குள்ள இவ்வளவு வேகமா டிராவல் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ யோசிக்கிறேன் இதெல்லாம் கூட. இப்போ டிவைஸ்லயும் நிறைய பேர் அலுமினியம் யூஸ் பண்றாங்க. இப்போ அலுமினியம் யூஸ் பண்றதுனாலே தான் என்ன ஆகுதுன்னா ப்ரோ, நான் ஃபோன் வந்து ஹீட் ஆகிறத ஃபர்ஸ்ட் வந்து மேலேயும் பேக்லயும் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி சைட் ஃப்ரேம்ஸ்ல ஃபீல் பண்ணுவேன் நிறைய ஃபோன்ல. தலை வந்தா டக்குன்னு எடுத்துப்பான், அதை எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க இது வந்து ஒரு பாசிட்டிவா சொல்ற மாதிரியும் இருக்கு. என்னோட டிவைஸ்ல நான் வேப்பர் சேம்பர் கூலிங் வச்சிட்டேன், இத்தனை வருஷமா இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோ. அதை தாண்டி தான் இப்ப திருப்பி அலுமினியமே எடுத்துட்டு வராங்க. பட் கைக்கு வந்தாதான் தெரியும் தான் நினைக்கிறேன், அந்த குவாலிட்டியா இருக்கட்டும், அதே சமயம் நமக்கு இன்ஹேண்ட் ஃபீலா இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ப்ரோல வந்து இது ஆண்டனா மேல போட்டாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. சோ அது திருப்பி சைடுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுதா, ஹீட்டிங்ல சேஞ்ச் பண்ணுதா, இல்ல நெட்வொர்க்ல சேஞ்ச் பண்ணுதா? நிறைய இங்கேயும் பார்த்தேன். அதான் ஆண்டனா வந்து இந்த இடத்துல ஒன்று பார்த்தேன், இங்க பார்த்தேன். ஸோ கரெக்ட் தான். இன்னொன்னு என்னன்னா, இங்க இசிம் வந்து அங்க இசிம் மட்டும்தான்றனால அங்கேயும் பேட்டரி வந்துருச்சு. கரெக்ட். மற்ற ஏரியால மட்டும்தான் சிம் கார்டு, ஒரு சிம் கார்டு வந்து ரீட்டைன் ஆகுது. ஹாங்காங்ல 2 சிம், ஹாங்காங்ல 2 சிம். இசிம் இருக்கிறதுல வந்து 2 hours எக்ஸ்ட்ரா, எல்லாத்துலயுமே 2 hours 3 hours எக்ஸ்ட்ரா. ஃபுல்லாவே இப்ப பேட்டரி வந்து வீடியோ பிளேபேக் தான் இந்த பேசிட்டாங்க. ஃபுல்லாவே பார்த்தேன் 42 மணி நேரம் வீடியோ பிளேபேக். சோ இசிம் இல்லன்றதுல 2 to 3 hours எக்ஸ்ட்ரா வீடியோ பிளேபேக்ல இருக்கு அப்படின்றானுங்க. இசிம் இல்ல அப்படின்னா
பட் ஏர்ல வந்து eSIM மட்டும் தான், வேற எதுவும் ஆப்ஷனே கிடையாது. ஆமா eSIM-யும் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு புஷ் பண்றாங்க ஸ்லோவா. இந்தியாவுக்கு இன்னும் வரல. இந்தியால பிசிக்கல் சிம் அண்ட் eSIM தான் வரும். ஹாங்காங் நீங்க சொன்ன மாதிரி டுவல் பிசிக்கல் அந்த அங்க வாங்கினா இங்க எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பஜார்ல எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனாலே அது எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். கேட்ட 2 பிசிக்கல் சிம் ஜாலியா யூஸ் பண்ணலாம், எப்பனாலும் சிம்ம கழட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம்னு. பாருங்க ப்ரோ, ஒரு சிம் பட் அப்படியே தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சொன்னாங்க பாத்தீங்களா ஈவெண்ட்ல, சிம் கார்டை வந்து ஏரை வந்து eSIM ஒன்லி அப்படின்னு பேசுறாங்க. அதை பத்தி இப்படி பேசும்போது என்னது டெக்கேட் ஓல்டு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படிதான் சொல்றாங்க. இனிமே எதுக்கு இது ஹவு லாங் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு ஓல்டு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு அந்த சிம் அப்படியே சி அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு ஏர் இஸ் நவ் eSIM ஒன்லி அப்படின்ட்டானுங்க. கரெக்ட். எனக்கு வந்து ஆக்சுவலா eSIM-ஆ இருக்கும்போது ஐபோன்ல என்ன சொன்னாங்கன்னா, eSIM டு ஃபோன் போகும்போதும் eSIM அப்படி ஸ்வாப் ஆயிடும்னாங்க. அது அந்த சொன்ன மாதிரி என்னைக்காச்சும் நடந்திருக்கா? அதுதான் இது வந்து எவ்வளவு தடவை நான் போனை மாத்துறேன், ஒரு லைக் 1 out of 5 times தான் அது நிஜமாவே மூவ் ஆகுது. 4 தடவை நான் ஜியோக்கு போக வேண்டியிருக்கு, நேர்ல போயிட்டு திருப்பி போட்டு விடுங்க, டிரான்ஸ்ஃபர் ஃபெயில்டுன்னு வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருது. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எனக்கு என்னன்னா, இதுதான் ப்ரோ என் கேள்வியே. நான் இப்ப இவங்க சொல்றாங்க பீஸ் ஓல்டு பிளாஸ்டிக் இருக்கட்டும், அந்த பீஸ் ஓல்டு பிளாஸ்டிக் எனக்கு என்ன ஒரு ஃப்ரீடம் கொடுக்குதுன்னா, நான் எந்த டிவைஸ்லனாலும் போட்டு யூஸ் பண்ண முடியுது. தப்பு நாங்கள் இருக்கிற ரெட்ரோ டிவைஸ் ஏதாவது அதுக்குள்ள சிம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மன நிம்மதிக்காவது ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்தது ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் நம்ம சிம் எடுத்து மாடர்ன் ஃபோனில் போடுறேன்னு வைங்களேன், இந்த பாசிபிலிட்டி எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். மாடர்ன் ஃபோனும் அவங்க சொன்ன மாதிரி மூவ் ஆக மாட்டேங்குது, எல்லாத்துலயுமே மூவ் ஆக மாட்டேங்குது. எல்லா eSIM-ஏ வந்து சொல்ற அளவுக்கு அப்படியே QR கோட் ஸ்கேன் பண்ணா சிம் கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே அட்வான்டேஜ் என்ன eSIM-ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல லேண்ட் ஆன உடனே நம்ம ஆக்டிவேட் ஆயிடலாம். ஐராலோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல நம்ம இங்கே வாங்கிட்டு சும்மா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ற மாதிரி $10 பே பண்ணிட்டோம்னா சிம் ப்ரொஃபைல் இன்ஸ்டால் ஆயிடுது. நம்ம போயிட்டு மலேசியால லேண்ட் பண்றோம் அப்படின்னா லேண்ட் பண்ண உடனே 4G 5G வருது. அது வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அங்க சிம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல வைஃபைக்கு போனோம், அதுக்கு ஓடிபிக்கு நம்பர் இருக்காது, நம்பர் இருந்தா தான் வைஃபை வரும், வைஃபை இருந்தா தான் நம்பர் வரும், வெளியே போய் சிம் வாங்கணும், எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஏர்போர்ட்ல. eSIM அந்த இன்டர்நேஷனல் டிராவல்ன்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இங்க போன் அதுவும் நம்மள மாதிரி மாத்துறவங்களுக்கு எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுதான் கொஞ்சம் பெயினா இருக்கு. சரி, இது வந்து ஏருங்க. இப்ப 17 வரும்போது சொல்லுங்க ப்ரோ, அந்த மேஜிக் ஏதோ ஒன்னு உங்களுக்கு வந்து இல்ல அது நான் வரேன். பட் என்ன 17ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். 17ல வந்து எல்லாமே இம்ப்ரூவ்மென்ட் மாதிரி இருந்தது ப்ரோ. 256 120. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, 16 எப்படி விற்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. செம்ம கஷ்டம். 16ல 256க்கும் 17ல 256க்குமே 8000 ரூபாய்க்கு மேல வித்தியாசம் பார்க்க முடியல. ஆமா, அப்ப நான் ஏன் இது வாங்கணும்? 17ல வந்து 256ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 83K கார்ட் ஆஃபர் போட்டீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வெச்சுப்போம். கண்டிப்பா கார்ட் ஆஃபர் போட்டா 5000 ரூபாய் ஸ்டார்டிங் அங்க தான் ஆரம்பிக்கும். அப்ப என்ன ப்ரோ 78K இது கிடைக்குது. நான் இப்ப வந்து ஆஃபர்ல பாக்குறேன் Flipkartல. அதுல வந்து 128GB சப்போஸ் வந்து ஒரு 74லாம் சொன்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ என்ன அது 4000 ரூபாய் வித்தியாசத்துல எனக்கு 17 கிடைக்குது. நான் எதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம இதை வாங்கணும்? அண்ட் 256ன்றது வந்து சம பெரிய மூவ்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்ல 256 பண்ணாங்களா, அடுத்து இதான் நான் சொல்ல வந்தேன், ப்ரோமோஷன் டிஸ்பிளே. ஈவெண்ட்லயே வந்து ஸ்கிரீன்லயே வந்து 120 ஹெர்ட்ஸ்னு காமிக்கிறானுங்க. 120ல இருந்து 10 வரைக்கும் வேரியபிள் ஆகுது. அப்புறம் 1 ஹெர்ட்ஸ்க்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே போகுது. 120 ஹெர்ட்ஸ்னே போட்டானுங்க. இது வந்து MAH மாதிரி சொல்லவே மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ப்ரோமோஷன். ஆமா, அத வந்து இந்த தடவை சொல்லிட்டானுங்க. இதானே நீ கேட்டீங்க, நீங்க எல்லாரும் இதானே கேட்டீங்க, இந்தாங்க 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டேன். அது ஏன் முக்கியமா போட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, என்னோட பேஸ் மாடல்லே இப்போ அதான்டா இருக்கு. இப்போ அதான் ஊருக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, சம பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எப்ப யூடியூப் திறந்தீங்கனாலும் எல்லாரும் இதுதான் பண்ணுவாங்க. இன்னொரு ரூமர் இதுல வந்துச்சு, 60ல இருந்து 120 போகாம 80 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்க, 100 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்க, 90 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்கலாம் ரூமர்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 120 தான் எடுத்துக்க, 120 தான் கேட்டா. பை பை. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே போட்டு 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கீழே வருது. நீங்க லாக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்ல ஹோம் ஸ்கிரீன்ல டைம் காட்டும் போது ஃபுல்லா டிம் பண்ணி வெறும் டைம் மட்டும் 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் ப்ரோல இருந்துச்சு. முதல்ல இருந்தே ப்ரோல இருந்துச்சு, அது அப்படியே கொடுத்துட்டாங்க. 13 ப்ரோல வந்துச்சு, இப்போ வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ரைட். அடுத்து இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ப்ரோ. ஆனா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டெமோ காட்டவே இல்லை. காட்டல. ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குன்னாங்க. வேற ஹேண்ட்ஸ் ஆன்ல தான் வந்திருக்கு. அந்த ஹேண்ட்ஸ் ஆன் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்ல. 17 வச்சு அவுட்டோர்ல எல்லாம் போயிட்டு யாராவது கொஞ்சம் யூஸ் பண்ணி காமிச்சாங்கன்னு வைங்களேன். இனிமே வெளியில போய் இனிமே வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. எம்பார்கோ இருக்கும் அப்படியும், ஏன்னா 19 தான் சேலு. அது வரைக்கும் பெருசா பேச முடியாது. இப்போதைக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் ஷோ ஃப்ளோர்ல தான் போட்டாங்க. ஆமா, எல்லாரும் வெளியில எடுத்துட்டு போய் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சாம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா கியூரியாசிட்டி, அதனால தான் திரும்பியும் சொல்றேன், 17 ஏர் மேல தான் கியூரியாசிட்டி அதிகம். அதாவது ஏர் ஐபோன் ஏர் மேல தான் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்து ஸ்கிரீன்ல தான் அடுத்தது பீக் பிரைட்னஸ் 3000 வேரியபிள் பிரைட்னஸ் தான், பட் 3000 நிட்ஸ் எடுத்துக்க அப்படின்ட்டானுங்க. ஸோ அதுக்கு மேல அந்த போன்ல ஏற்கனவே இருந்துச்சு கேமரா கண்ட்ரோல் வந்து. அதை பத்தி
லாஸ்ட் ஸ்லைட்ல மட்டும் வரும் கேமரா கண்ட்ரோல் இருக்கு, ஐபி ரேட்டிங் இருக்கு அப்படின்னு வரும். ஏன்னா கேமரா கண்ட்ரோல் பெருசா யாருமே எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மேல நான் மாட்டுறேன் இல்லையா, மாற்ற இடத்துல பாதி நேரம் அது அமைங்கிறது, எதுக்கு அமைங்குதுன்னே தெரியாது. உடனே டோன் மத்தட்டுமா, நான் இதை மத்தட்டுமா, கேமரா பின்னாடி போட்டு ஏதாவது படம் பார்க்கும்போது ஏதாச்சும் மவுண்ட்ல இந்த மாதிரி தான் பண்ணனா வால்யூம் அப்படியே ப்ரெஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் இது வந்து இதுவாது. நான் இந்த வருஷம் 3D டச் மாதிரி எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஹார்ட்வேர்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, தேவையில்ல இது அப்படின்னு எடுத்துருவாங்க. யூசேஜும் கம்மியா இருக்கு. அந்த இது பாத்தீங்களா உங்களோட இந்த ஃப்ரண்ட் கேமரா சென்டர் ஸ்டேஜ், அதோட டெமோ எல்லாத்துலயும் யாருமே அதை யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன். போன வருஷமே வந்து ப்ரோமோல இல்ல ப்ரோ, போன வருஷமே சொன்னேன் இங்க வருங்க ப்ரோ, இவ்வளவு தூரம் பிடிச்சா இந்த போன் கீழே விட வாய்ப்பு இருக்கு, இங்கதான் இருக்கு பட்டன். நான் என்ன சொல்றேன், இப்போ இங்க பவர் பட்டன் இருக்கு ப்ரோ, பவர் பட்டனுக்கு மேல அந்த கண்ட்ரோல் கொடுத்த உடனே அப்படி யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, அது மட்டும் இல்லாம சென்டர் ஸ்டேஜ் கேமராவும் கொடுத்துட்டீங்க 1:1ல. இப்போ எனக்கு வந்து நான் இதுலயே என்ன எடுத்துக்கலாம், 4:3 போட்டோ வந்து லேண்ட்ஸ்கேப் எடுக்கலாம், அதே சமயம் வந்து நான் போர்ட்ரேட் எடுக்கலாம். ஆக்ஷன் பட்டன் மாதிரி நீங்க அந்த பக்கம் சொல்றீங்க. இங்க பேசாம அந்த கேமரா கண்ட்ரோல் கொடுத்தா கூட இப்படி நான் ஸ்வைப் கூட பண்ணிக்கிறேன் ஜூம்க்குலாம். இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாருமே இவங்களே சொல்றாங்க ஈவென்ட்ல, நாங்க 1:1 கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்த காரணம் என்னன்னா, எல்லாருமே வந்து போர்ட்ரேட்ல தான் எல்லா செல்ஃபி இப்படி பிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் இப்படி தான் பிடிக்கிறாங்க சொல்றாங்க. இவ்வளவு மில்லியன் செல்ஃபி இப்படி தான் எடுக்கறாங்க, இப்படி எடுக்கிறது இல்ல. அப்ப ஏன்டா இங்க இருக்கிற பட்டன் எடுத்து மேல வச்சனா வேலை முடிஞ்சதுடா. இப்படி பிடிச்சா இது அப்படியே கையிலேயே தானே வருது. இப்படி பிடிக்கணும்னா ப்ரோ சரி, பிக்சல் வச்சு ஐபோன் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஓகே தான், இதுவும் ஒரு ரூமர் இருந்துச்சு, 17 இப்படி வரும்னு ஒரு ரூமர் இருந்துச்சு. சரி ஓகே வாங்க. இல்ல இதுவும் வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் சைடுல ஒரு ஐபோன் மாதிரி ஆயிட்டு வருது. ஏன்னா ரெண்டுமே கூகுள் as well as ஆப்பிள் ரெண்டும் யூஎஸ் பேஸ் கம்பெனி. ரெண்டு பேருமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் டிவைஸ் பண்றாங்க, அதான் உண்மை. அண்ட் அவங்களுக்குள்ள ஓரளவுக்கு அலைன் ஆகிக்கணும்னு தான் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள இப்ப பாருங்க ப்ரோ, பிக்சல் ஸ்னாப் வந்தது எனக்கு ஃபன்னா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சும்மா பிக்சல் ஸ்னாப் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ வந்து ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்ட் போகிறது கஷ்டம் மாதிரி தான் இருந்தது, ஆனா நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரீசன் என்னன்னா, என்கிட்ட இருக்க நிறைய ஆக்சசரிஸும் ஒர்க் ஆகுது. நான் கேஸ் பத்தி பேசல, அவங்க ஸ்டாண்டா இருக்கட்டும், வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஆல்ரெடி வேற எதெல்லாம் வச்சிருக்காங்க. அங்க நிறைய கார் மவுண்ட் எல்லாம் நிறைய மேக்ஸேஃப் மேக்னெட்டிக் இது வாங்கி வச்சிருப்பாங்க. பிளஸ் இதுல மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியும்ல ப்ரோ, இது ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு ஜோக்கா இருந்தது, என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது ஒரிஜினல் ஓஜி ஐபோன்ல மாட்டேன், அதுல ஓரளவுக்கு இருக்கு மேக்னெட், வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12ல வந்த மாதிரியே இருக்குன்னு வைங்க. இவன் என்னடானா சரி மேக்னெட் தானே கம்மி ரேட்டு போல, ஒரு 10 மேக்னெட் எடுத்து எக்ஸ்ட்ரா விடுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதுவும் ஒரு சிலருக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, மேக்னெட் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுவும் ஐபோன் யூசர்ஸ் கிட்ட அதை காட்டுவேன், அவங்களோட டப்புன்னு பவர் பேங்க் எடுத்து இதுல ஒட்டுவாங்களா, ஒட்டிட்டு இது இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்னாப் ஆகுது. சோ பரவாயில்ல, ஸ்னாப் இஸ் குட் தான். அது வாலெட், அந்த கார்டு வாலெட்லாம் அதெல்லாம் உள்ள வாய்ப்பே இல்ல, விழுந்துரும்ன்றது தான் எல்லாருக்கும் பயமே. அவ்வளவு ஈஸியா விழாதது, பட் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது. அதே தான் நம்ம அந்த வெயிட் ஃபர்ஸ்ட் பேசணும்ல, ஸ்ட்ராங்கா இருந்தா மனசுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே நல்லா இருக்கு போன், நல்லா உட்காருது, ஆமா அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆமா, சோ அது ஒண்ணு இருக்கு. சோ மொத்தம் 17 வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து பேட்டரியும் பெருசு ஏரோட, கரெக்ட், எல்லா விதத்துலயும் அதுல வந்து எல்லாமே நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் அதுவும் அலுமினியம் தான், எப்படி பார்த்தாலும் இப்போ ப்ரோவே அலுமினியம் தான் சார், இதுவும் அலுமினியம் தான் சார். அடுத்து என்னன்னா, பழைய 16ஓட சேம் டிசைன் தான், ஆனா அது எனக்கு பெயினா இருக்கான்னு கேட்டா அதை என்ன மறக்கடிச்சிட்டாங்க. நான் அதோட டிசைனை பத்தி யோசிக்கவே இல்லை. ரீசன் என்னன்னா, ப்ரோமோஷன் டிஸ்பிளேன்னு சொல்றான், 256 GB பேஸ் வேரியன்ட்னு சொல்றான், ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கிறான், ரெண்டுமே 48 மெகாபிக்சல் ரியர்ல இருக்கிற கேமரான்றான், ஃப்ரண்ட்ல சென்டர் ஸ்டேஜ் கேமரா அப்கிரேடுன்றான். ஃப்ரண்ட்ல சென்டர் ஸ்டேஜ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துறோம். டிசைன் பழசுங்கிறதே நான் மறந்துட்டேன் ப்ரோ. நான் ஈவன் பாக்குறேன், பேக்ல காட்டுறாங்க, ஆமால இதுதானே 16 தோணவே இல்லை. ரீசன் என்னன்னா, வாய் அடைக்கிற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ இந்த டிசைன்லயே வந்து இப்போ 15க்கு அப்புறம் இதுதான் இந்த டிசைன்லயே வந்த ஒரு நல்ல போன் மாதிரியே இருக்கு. 16 ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு. என்ன 16ல என்ன பண்ணாங்க, ஒண்ணும் பண்ணல, வெறும் கேமராவை மட்டும் மாத்திட்டு இடத்தை மாத்திட்டு கேமரா 15க்கு பதில் இது உள்ள ஏஐ இருக்குன்ட்டாங்க. A18ல வேற எதுவுமே இல்ல, இல்ல அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து நிஜமாவே நிறைய மாறிச்சு, இதுல நிறைய மாறிச்சு. 17 வந்து சூப்பரா பண்ணாங்க. இப்ப 18ல உங்களுக்கு ரொம்ப கெடுபடியா இருக்கும். ஏன் தெரியுமா, இப்ப 17ல இருந்து என்ன புஷ் பண்ணாலும் தெரியாது, கஷ்டம் அந்த ஒரு இடத்துல தான். ஆனா இந்த சாம்சங் வந்து சில சமயங்கள்ல நல்லா சூப்பரா ட்ரோல் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்கும். ஆனா கொஞ்சம் லூசுத்தனமான ட்ரோல் வந்து கடந்த 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். என்னதுன்னா, நாங்க எப்பயும் 108 மெகாபிக்சல் கொடுத்துட்டோம், நீ இன்னும் 12ல இருக்க, நீ இன்னும் 48ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அதுல புரியவே இல்லை. நான் வந்து சாம்சங்கை பார்த்தேன்னா நேர்ல எல்லாம் பார்த்தேன்னு வைங்களேன், அங்க ஒவ்வொருத்தனும் உங்ககிட்ட இருந்தே சென்சார் வாங்கி HP9 வச்சு ஊரெல்லாம் போயிட்டு டெலிஃபோன் வச்சு பொழந்துகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பிரைமரி சென்சார் 1 இன்ச்சுக்கு போயிட்டாங்க. நீ என்னடா இன்னும் 1/1.3 இன்ச் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள உருட்டிட்டு சுத்திட்டு இருக்க. சொல்லிருக்கீங்களா யார்ட்டியாச்சு? எது ப்ரோ, சாம்சங்ல யார்ட்டியாச்சு நேர்ல சொல்லிருக்கீங்களா? சாம்சங் யூசர் யாரே பார்த்தாலும் எல்லாரும் என்னன்னா, அண்ணே ட்விட்டர்லயே வந்து டேக் பண்ணி போடுறாங்க, அண்ணே எனக்கு தானே வெக்கமா இருக்கு அப்படி. ஏன்னா ப்ரோ இப்பெல்லாம் வெளில போய் ஷோ ஆஃபே பண்ண முடியல. ஒரு S23 வரும்போதெல்லாம் 100X எல்லாம் நான் வந்து அப்படி பாத்தியா இங்க இருந்தே நான் பாப்பேன் அப்படிலாம் சொல்லுவேன். ரெண்டு இது தாண்டி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஜூம் பண்ணி அதெல்லாம் காட்டுவேன். இப்ப என்னடானா,
இது நான் பண்ண முடியுது. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தா குறுக்க வந்து டப்புன்னு இந்த X200 ப்ரோலாம் விவோ எடுத்துன்னு வந்துட்டானுங்க. அப்புறம் Xiaomi 15 Ultra இருக்கு, நம்ம ஊர்லயே X8 Pro இருக்கு ஓப்போல. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோன்ஸ் இருக்கு, இந்த 100X 120Xன்னு. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஜூம் பண்றதை பார்த்தா சாம்சங்கோட ஃபோன் ஜூம் பண்றதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அதனால அதுலயும் ஷோ ஆஃப் பண்ண முடியல. அடுத்து என்னன்னா வர ரிசல்ட், இவனுங்க டிஎஸ்எல்ஆரை மிமிக் பண்றதுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்ல என்னென்னமோ பண்ணிடுறானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஎஸ்எல்ஆர்ல எடுத்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பயங்கரமா நம்மளால நம்ப முடியாத அளவுக்குலாம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் எங்கேயோ பின்தங்கி போயிட்டாங்களா? இப்போ பேசவே முடியல ப்ரோ நிஜமாவே. சாம்சங்ல இப்போதைக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் ஓஎஸ் தான். உங்க ட்வீட் எல்லாம் வருதா உங்களுக்கு சாம்சங் வெளியே ஷோ ஆஃப் பண்ண முடியலன்ற மாதிரி? பசங்களே சொல்லுவாங்க, பசங்க வந்து ப்ராக்டிக்கலா சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை என்ன போட்டேன்னா, நான் பிக்சல் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, ரிலீஸ் ஆன டைமுக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஃபீல்னா இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு ப்ரோ, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்லாம் ஓகே. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு ஃபோட்டோ இதில் என்னாச்சுன்னா 15 Ultraல ஒரு இடத்துல போயிட்டு இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கிறேன், 15 Ultraலையும் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஷாமியில். சம்மந்தமே இல்லை. ஏன்னா அந்த குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம்ல நம்ம, ஜூம் குவாலிட்டின்னு, அது வந்து அதில் ஆப்டிக்கல் லெவல் ஆஃப் ஜூம் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 30Xல கூட தெரியுது. எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது நம்ம நிலமை இப்படி இருந்ததுன்னா நம்ம எங்கே கொண்டு போகிறது? இதை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா நினைக்க முடியல. இது வந்து பாருங்க 15 Ultraல இது நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா கூட ட்விட்டர்ல இருக்கிற போட்டோவே இப்படி இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா 30Xக்கு மேல அந்த ஜூம் எரர் இருக்கும். எத்தனை mm இருக்கும் பாருங்க. நான் 400 mmல இருக்கு. 400 mmனா அப்ப 17.2x ஜூம். நான் இதே மாதிரி போட்டோ இதுல எடுத்திருப்பேன் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா இவனும் 100x ஜூம் தான் சொல்றான். இதுவா நம்ம இங்க 200 feet ரேடியல் ரோடு ப்ரோ. ஓகே ஓகே. அதுல தான் எடுத்தது. ஸோ இதுலயும் அதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருப்பேன். நிறைய ஈவென்ட் போட்டோஸ்லாம் எடுத்தேன், இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். அதெல்லாம் செம்மையாக தான் இருந்தது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் இதெல்லாம் கூட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ. நம்ம பரத் தான் எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க போர்ட்ரேட்ல, அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ணால் பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கலாம். ஒன்ஸ் அப்பான டைம் எப்படி ப்ரோ, ஒரு பிக்சல் 2லாம் வரும்போது பிக்சல் தான் வந்து நம்ம டெட்லி காம்போவாக பார்ப்போம். போர்ட்ரேட்டா பிக்சல் தான்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தா எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களாம் லேகிங் பிகெண்ட் ஆயிட்டாங்க. இவன் ஆப்பிளே நிறைய இடத்துல லேகிங் பிகெண்ட் தான் ப்ரோ இருக்கு, வருத்தமா இருக்கு. அதெல்லாம் அதாவது வெல் நோன் நேம்ஸ் எல்லாமே லேகிங் பிகெண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாருங்களேன். இதுதான் நீங்க அதே இதுல எடுத்து இதுல எப்படி இருக்கு பாருங்க, பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கா, யாரோ வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் அதை போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா தெரியுது. ஸோ இந்த வித்தியாசம்லாம் பார்க்கும்போது பெயின்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, இதுல 2 விஷயம் இருக்கு ப்ரோ. இவங்க கிட்ட என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஏஐ வெல் கேப்பபிள் டிவைஸ், இது ஆன் டிவைஸ் வந்து ஏஐல என்னென்னமோ பண்ண முடியும்னு சொல்றேன். இப்போ எங்க போய் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னா, நான் ஓரளவுக்கு ரியாலிட்டியை நோக்கியும் போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்னடா ஏஐ அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா சாம்சங் ஃபர்ஸ்ட் டைம் மூன் போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ஏஐ போட்டோ, மூணை வந்து அது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னாங்க. அதே மாதிரி ஹுவாவேல வந்து நான் என்ன பண்ணேன்னா, P30 Pro நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல நான் மூன் போட்டோஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணும் போதும் கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஏஐ போட்டோ தான், ஏஐ போஸ்ட் ப்ராசஸிங் தான். ஆனா நான் ஒரு டேங்க் பின்னாடி இருந்து மூன் வருது ப்ரோ. இதை ஏன் நான் மறக்க முடியல அப்படின்னா, அந்த பெரிய நம்ம ஓவர் டேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து வாட்டர் மாதிரி, அந்த டேங்க்குக்கு பின்னாடி இருந்து மூன் வெளில ரைஸ் ஆகுது எல்லோ கலர்ல. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த மூணு எடுக்கிறேன் டேங்கோட சேர்த்து. ஸோ அப்போ அந்த மூணையும் காட்டுது, டேங்கையும் காட்டுது. இப்போ டேங்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒன்று பண்ணி ஜோக் பண்ணிட்டு மூணு மேலே வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்ததுன்னா நான் காரி துப்பியிருப்பேன். அப்பயே வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ப்ராசஸிங் எப்போ பண்ண முடிஞ்சிருக்கு, 2019 பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே கொஸ்டின். அப்போ இவனாலே முடியும், ஏன் பண்ணல, முடிஞ்சிருக்கு, அவங்களால முடியுது. பிளஸ் இப்பயும் சாம்சங் பண்றான், எல்லா சைனீஸ் போனும் பண்றாங்க. இவன்ல நான் 3 ப்ராசஸ் பண்ண சொன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்க பாருங்க, இது வந்து வித்தவுட் ப்ராசஸிங் ஒரிஜினல், சரியா? இது வந்து வித் ப்ராசஸிங். என்ன வித்தியாசம், நீங்க ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க? இது ஸ்மூத்தா இருக்கு, அது ஸ்மூத்தா இல்லை, அவ்வளவுதான். அதாவது ஸ்மூத்தா இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இது வந்து பிளர்டா இருக்கு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்தீங்களா தம்பி அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இது வந்து ஃபோக்கஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரெசல்யூஷன் ஏத்துறேன்ற பேர்ல ரீக்ரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா இருக்கிற இமேஜை தான் ஸ்மூத் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவுமே மாறல. பட் இதுவே நான் வந்து ஒரு Xiaomi போன்லயோ ஒரு விவோ போன்லயோ இல்லாட்டி சாம்சங்ல கூட எடுத்தா அது என்ன பண்ணிடுதுன்னா, இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் எடுக்குது. எடுத்துட்டு ஒரு போஸ்ட் ப்ராசஸிங்னு ஒன்று நடக்கும். நடந்து முடியும் போது பாத்தீங்கன்னா நிஜமா அப்படியே 3 எடுத்துன்னு வந்து வச்சிருவானுங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, சரி ஃபேக்கு, ஓகே ரைட்டு, அது ஃபேக்கு தான், கிரியேட் ஆகுது தான். பட் ஏதோ ஒன்று எனக்கு எண்ட் ரிசல்ட் வந்து அன்னைக்கு நைட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெட் மூன், பிளட் மூன் வந்துச்சு, நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. நான் இதுல எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணேன்னா நான் தெருவோரமா தான் போய் நிக்கணும் போல. இதெல்லாம் எடுக்கவே முடியாது ப்ரோ. இது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இப்படிதான் தெரியுது, எனக்கு கொஞ்சம் மங்களா தெரியுது இல்ல, அதை நான் வந்து என்ன பண்றேன், உனக்கு அந்த மங்களை மட்டும் ரிமூவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அது மூணுன்னு சொல்லி நான் யார்ட்டையும் நம்பவே வைக்க முடியாது. தூரத்துல இருந்து இந்த அண்ணன் ஏதோ இட்லி சட்டியில இருக்கு, இட்லி எடுத்திருக்காரு இந்த மாதிரி இருக்கும். இவங்க ஆனா பிக்சல் 1 2 ஃபர்ஸ்ட் வந்தப்ப போஸ்ட் ப்ராசஸிங்ல
ஏஐன்ற வார்த்தை இந்த மாதிரி ஒரு இது கிடையாது அப்போ. ஆமா ஆமா ஆனா செம்மையா பண்ணுவானுங்க. கேட்டா கூகுள் போட்டோஸோட இன்டெலிஜென்ஸ்ல நாங்க பண்ணிட்டோம், ஆமா உலகத்துல இருக்கிற அதாவது நம்ம எல்லாரும் கூகுள் போட்டோஸ்ல போட்டதை அனானிமைஸ்டா நாங்க வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டு எல்லாமே நாங்க பண்றோம்னு சொல்லி பண்ணாங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் போட்டோஸ்ல பிக்சல் 1, பிக்சல் 2, 2XL நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த போது கம்ப்யூட்டேஷனல் அது எல்லாமே வந்து சூப்பரா பண்ணாங்க. பட் இப்போ வந்து இங்க பண்றாங்க, ஏதோ பண்றாங்க. இது வந்து ஆக்சுவலா ப்ரோரஸ்லாம் இல்ல 20x ஜூம் பண்ணேன். ரைட், சரியா? எப்படி இருக்கு பாருங்க, 20x ஜூம் போய் எடுத்தது இப்படிதான் இருக்கு. இதுவே நான் வந்து ஒரு சைனீஸ் ஃபோன்லயோ இல்லாட்டி ஒரு சாம்சங் ஃபோன்லயோ எடுத்திருந்தேன்னா கதையே வேற. அப்போ எனக்கு இதுதான் கொஸ்டின், இப்போ ஒன்ட்ட இருக்கிற அதே மாதிரியான ஹார்ட்வேர் தான் மற்றவங்க கிட்டயும் இருக்கு. இதோட அதுல கொஞ்சம் பெரிய சென்சார் இருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் ஒன்ட்ட தான் ஏஐ இருக்குங்கிறிய, நீ என்னனாலும் மேஜிக் பண்ணுவேன்னு சொல்றீங்க, ஏன் பண்ண மாட்டேன்னு இல்ல. அதான் நீங்க அங்க சொன்னீங்க, நீ ரியாலிட்டியை நோக்கி போறியா இல்ல ஏஐ ஹைப் ஃபியூச்சர் அப்படின்றத நோக்கி போறியா, எங்க இருக்கன்றது தெரியல. என்ன கன்ஃபியூஸ் பண்றான் இவன். ஏஐ இருக்குங்கறான், சரி ஏஐ வச்சு ஏதாவது பண்றியாடா? மேக்ஸ் பண்ணிரு. ஏஐ மேக்ஸ் பண்ணா என்ன ப்ரோ ஆகும்? இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த பூனை இமேஜ் எல்லாம் நான் ஏஐ மேக்ஸ் பண்ணேன்னா பூனை வந்து என் மேல கேஸ் போட போறது கிடையாது. இப்ப இந்த பூனையை வந்து இருக்கலே ஷார்ப்பாவும் பயங்கரமான டீடைல்டாவும் காட்ட முடியும். இப்போ ஹியூமன்ஸ் மேல நீ அப்ளை பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிட்ட ஆல்ரெடி ப்ரோரஸ். கரெக்ட். அப்ப நீ ஹியூமன் மேல எப்பயுமே அப்ளை பண்ண வேணாம், நீ பண்ணாத. ஆப்ஜெக்ட்ஸ் மேலயும் அனிமல்ஸ் மேலயும் அப்ளை பண்ணி மாஸ் பண்ணு, நான் ரிசல்ட் எடுத்து நெட்ல போடுறேன். அப்ப நான் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஏஐ ஃபோன் தான்டா, இது ஏஐல தான்டா பண்றேன். MKBHD ஓட ஒரு இது இருக்கு, வாட் இஸ் a photo அப்படின்னு. சரி, ஏஐ இதுக்கப்புறம் வாயால சொன்னா என்ன ஆட் பண்ணு, இதை ஆட் பண்ணு, அதை ரிமூவ் பண்ணுன்னா போட்டோனா என்ன அப்படின்றதே MKBHD அடிக்கடி சொல்லுவாப்ல. சோ ஆமா, அது ஏஐ தான், பாக்க நல்லா இருக்கா, என் ரிசல்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல ப்ரோ. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா கான்வர்சேஷனல் எடிட்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாயால சுடுறதுதான் நான் சொல்றேன். எனக்கு இந்த இடத்துல இந்த ஆளுக்கு வந்து இந்த தலைக்கு மேல ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா ரிமூவ் பண்ணு. நான் அதான் என் கேள்வியா இருக்குது, இதெல்லாம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்றேன். அப்புறம் எல்லாத்தையும் ஏஐல பண்றேங்கிற. அப்புறம் இதான் போட்டோன்னு போட்டா அது போட்டோவா, அது என்ன இது அப்படின்றது அது ஏற்கனவே தாண்டிட்டோம் ப்ரோ. அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஏஐ நம்ம ஏற்கனவே தாண்டிட்டோம். சொல்ற மாதிரி மைட் அஸ் வெல் ஃபுல்லா கொடுத்துடலாம். ஏன் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் வந்து இஷ்யூ கிரியேட் பண்ணலாம், நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா இங்க இருந்து 50x ஜூம் போய் யார் வீட்டு மாடியிலே இருக்கிற ஒரு பொண்ணை போட்டோ எடுக்கிறது, அது வந்து இஷ்யூஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக நீ ஹியூமன்ஸ் மேல அப்ளை பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ மத்த எல்லாத்துலயும் அப்ளை பண்ண எனக்கு. ஏன்னா நான் இதுலயே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோ, சில சமயங்கள்ல வந்து ஹார்ட்வேர் புஷ் பண்ண வேண்டிய விஷயங்களும் நடக்கணும். இவங்க வந்து மிஸ் பண்றாங்க. அப்படின்னா ரொம்ப ஜூம்டு ஷாட் எடுக்கும்போது இது சென்சார் குட்டினால 1/2.5 1/2.7 தான் ரொம்ப குட்டி சென்சார். நியாயமா பார்த்தா மார்க்கெட்ல இருக்கிற ஃபிளாக்ஷிப்ஸ் கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் கம்பேர் பண்ணும்போது குட்டி. அப்ப என்ன ஆயிடுது, அதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா பார்க்கவே அதுக்கு ஒன்றும் தெரியலையா, உடனே என்ன பண்ணுது, டே அதை ப்ராசஸ் பண்றானா, ஆல்ரெடி எனக்கு எதுவும் தெரியல, இவன் வேற ப்ராசஸ் பண்ண சொல்றான்னு ஒன்று பண்றேன்னு மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுரும். நான் அந்த மாதிரியான சாம்பிள்லாம் கூட மக்களுக்கு காமிச்சேன். என்னன்னா ஸ்ரீகுமரன் ரொம்ப தூரத்துல இருந்தது, சென்னை சில்க்ஸோடது. நான் இங்க இருந்து எடுக்கிறேன், ஸ்ரீகுமரனாவே தெரியல அது. ஆனா ஒரு சைனீஸ் ஒன்று அசால்ட் அடிச்சிருது. ரீசன் என்னன்னா அதுல சென்சாரே பெருசு, அது கண்ணுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா ஸ்ரீகுமரன் ஓகே, அது மேல போடுற ஏன்னு போட்டு ஸ்ரீகுமரன் தெரிஞ்சிருது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தங்க மளிகை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது குட்டி டெக்ஸ்ட், அதுக்கு தெரியல. உடனே அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜிலேபியை சுட்டு போட்டு போயிருச்சு. எதுனா சைனீஸ் போனு தலைவன் ஸ்ரீகுமரனுக்கும் ஜிலேபி தான், குட்டி இருக்க டெஸ்ட்டுக்கும் ஜிலேபி தான். இதுல சைட்ல ஒரு லைட் போகுது, லைட் வந்து அந்த இடத்துல லைட் இருந்தா பிரச்சனையோ, போட்டோல லைட்டே காணும். டேய் எங்கட லைட்டு? அப்ப இதெல்லாம் பண்றல்ல, என்னென்னமோ பண்ற. அப்ப எனக்கு ரிசல்ட் ஆப்டா கொடுக்குற மாதிரி உன் கண்ணுக்கு தெரிஞ்சதை நல்ல ரிசல்ட்டா கொடுக்கலாம்ல. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏஐ ஜோக்கா தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ இதே மாதிரி தான் நான் ஆப்பிள்லயும் பாக்குறேன். ஆப்பிள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோ மேக்ஸ்ல 4x வரைக்கும் ஆப்டிகல் குவாலிட்டி, 4xல இருந்து 8x போனாலும் அது வந்து ஃபியூஷன் அந்த சென்சாரோட ஜூம் தான். ஸோ சென்சார் ஜூம் மூலமா போய் நான் இன் சென்சார் கேப்பபிலிட்டி யூஸ் பண்றதுனால 8x உங்களுக்கு ஆப்டிகல் குவாலிட்டி ரீட்டைன் ஆகும். அதுக்கு மேல போக போக டிஜிட்டல். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா 40x ரிசல்ட் ஒரு சிலர் வந்து அந்த உள்ள இருந்து போட்டிருந்தாங்க இல்லையா, உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன்ல இருந்து போட்டிருந்தாங்கல்ல, அந்த 40x கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்ப இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த பூனை இருக்குல்ல ஒண்ணு, போன் இது கேட் ஆர்ட்டா போன் ஆர்ட்னு ஒருத்தர் இருக்கான்ல, யாருன்னா இவன் ஐஸ் யூனிவர்ஸ், அவன் போட்டிருந்தான் நவ் சாம்சங் இஸ் இன் தி லாஸ்ட் பிளேஸ். ரைட். ஜூம் டு போட்டோஸ்ல 40xல வந்து ஆப்பிள் கூட இந்த வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 40x போட்டோ வந்து 17 ப்ரோ மேக்ஸ்ல நல்லா இருக்கு. இப்போ S25 அல்ட்ரா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, S26 அல்ட்ரால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நேரம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்போ நீ 27 அல்ட்ரால தான் வருவியா, செத்தடா நீ, இனிமே உன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ தெரிஞ்சிடும் ஒரு
ஃபியூ மந்த்ஸ்ல தெரிஞ்சிரும். நிஜமா தான். பட் ஆனா சைனீஸ் தான் திருப்பி போட்டி கொடுப்பானுங்க. சைனீஸ் வந்து இப்போ டாப்ல இருக்காங்க ப்ரோ. நிஜமா வந்து ஹார்ட்வேர் ரேஸ்ல அவங்க டாப்ல இருக்காங்க. ஹார்ட்வேர்ல அவங்க எங்க தெரியுமா சொதப்புறாங்க? ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, லென்ஸ் நல்லா இருக்கு, எல்லாருமே ஒரு பெரிய பெரிய பிராண்டோட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாமி கிட்ட லைக்காங்கிறான், விவோ கிட்ட சேஸ்ங்கிறான், ஓப்போ கிட்ட இப்போ அவனே ஓனா ஒரு சில சிங்கிள் பிளஸ் ஹாசல் பிளாடு. ஸோ ஒவ்வொருத்தர் ஏதோ ஒன்று பண்றாங்க. பட் இந்த எங்க வந்து சொதப்புற மாதிரி இருக்குன்னா அவங்களோட ஓவரால் லாங் ரன்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டகிரேஷன்ல சொதப்புற மாதிரியே இருக்கும். ஸ்மூத்தா இருக்கு, எல்லாம் கரெக்ட். பட் டே டு டே டாஸ்க்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா டப்புன்னு போய் ஒரு பிக்சல் எடுத்து பார்த்தோன்னா அது ஒரு குப்பை போனா கூட இருக்கலாம். ஆனா அதுல கிடைக்கிற அந்த ஒரு ரிலேபிலிட்டியும் அது வந்து எனக்கு மற்றதுல கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு ப்ரோ. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது, வீடியோ கால் பண்ண முடியாது, நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டபுள் டேப் டு ஸ்லீப் கிடையாது, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஃப்ளோட்டிங்ல வந்து பெருசா எனக்கு வந்து ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியல. பட் சைனீஸ்லயும் சரி சாம்சங்லயும் சரி ஆப்பே நான் ஃப்ளோட் பண்ணலாம் ஜாலியா. 2-3 இன்ஸ்டன்ஸ் போட்டு ஃப்ளோட் பண்ணி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு இதுல கூட ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ மற்ற ஃபோன்ல. இப்போ நான் இதுல வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதுவே வந்து என்ன ஆகுதுன்னா சைனீஸ் ஃபோன்லாம் நான் டேப் பண்ணாலே ஆப்குள்ள போகாது. இப்போ இதுல டேப் பண்ணா ஆப்குள்ள போயிடும், அதுல டேப் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். டேய் ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்க அப்படிதான் இருக்கும். பட் ஓவராலா டே டு டே யூஸ் அதான். அதுல திருப்பி நீங்க இங்க சொன்ன மாதிரி பிக்சலும் ஆப்பிளும் அது அதே இதுல தான் மீட் பண்ணி அப்படியே போறாங்க. அங்கதான் அவங்க வந்து மீட் பண்றாங்க. இவன் சாஃப்ட்வேரை ஒரு மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவன் சிம்பிளிஃபை பண்ணேன். அவங்க அங்கேருந்து நான் 120 ஹெர்ட்ஸா இருந்தாங்க, இப்போ நானும் மேட்ச் பண்றேன், உனக்கு ஸ்பெக்ல தானே வரணும், 120 ஹெர்ட்ஸ் எடுத்துக்க, இது ஒன்னொன்னா அப்படியே ஸ்பெக்ல இருந்து வருது. சோ இவங்க சாஃப்ட்வேர்ல இருந்து வந்து அவங்க ஹார்ட்வேர்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் அமெரிக்கால கரெக்டா இருக்காங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு அமெரிக்கன், ஒரு சாதா அமெரிக்கனுக்கு என்ன வேணும்ன்றதுல ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இணைஞ்சு போற மாதிரி. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, நான் ஒரு டைலர் இருக்கு, டைலர் வந்து ஆப்பிள் டைலர் நீங்க பல வருஷமா யூஸ் பண்றீங்க. சோ ஆப்பிள் டைலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கால் அட்டன் கட்டு இல்லாட்டி அந்த விஷயம் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரெட் கலர் பட்டன் வந்து கட் பண்றது கூட பாத்தீங்கன்னா அதுல பெருசா இருக்கும், ஒரு 50 பைசா காயின் சைஸ் அது இருக்கும். ஆமா, இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க வருங்க பட்டன்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு. இப்பதான் மாத்துறானுங்க. இது பெருசாயிடுச்சா? இந்த பெருசானது என்ன சொன்னாங்க தெரியுமா நிறைய பேரு, அசிங்கமா இருக்குன்னாங்க. ஆனா என் மைண்ட்ல என்ன தெரியுமா உடனே தப்புன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அவன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பக்கா ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தான் எல்லாம் பண்ணான். நான் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணா கூட என்ன ஆகுதுன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் யூஎஸ்ல எல்லாம் கேட்டா ஹோட்டல் புக் பண்ணுதுங்கிறான், ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுதுங்கிறான், எல்லாமே பண்ணுதுங்கிறான். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சோ அப்ப ஆல்ரெடி அங்க வந்து ஆண்ட்ராய்டு பிக்சல் அப்படின்னு வரும்போது அங்க கரெக்டா வேலை செய்யுது. அப்படியே பிக்சல் தான் ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு தான் பிக்சல்னு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்போ நம்ம மக்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம ஊருக்காக ரெண்டு பேருமே டிவைஸ் செய்யலைங்கிறது இன்னும் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ ஐஃபோனே எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட இப்போ சேல்ஸ் ஃபிகர்ல பார்த்தாலும் சரி, மார்க்கெட் எலிவேட் ஆகிறதுல பார்த்தாலும் சரி, நம்ம ஊர்ல அதிகமாக சேல் ஆகுது. பட் அவங்க ஆனா யாருக்காக அதை செதுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா செதுக்கு யூஎஸ்க்கு தான் செதுக்குறாங்க. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்காக இங்க செதுக்குறாங்க, ஸ்ரீபெரும்புதூர்லயும் இங்க பண்ணி அவங்களுக்காக. ஆனா அதிகமா வாங்குறது நம்ம ஆளுங்க ப்ரோ. இப்ப ரீசென்ட்ல ஆமா பயங்கரமா வாங்குறாங்க நம்ம பசங்க தான், எல்லாம் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இந்த ரியாலிட்டியும் வந்து கிரவுண்ட்ல செம்ம ஹார்டா ஹிட் ஆகுது. ஓகே, ஸோ மொத்தம் எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ உங்ககிட்ட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, 17 பத்தி பேசிட்டோம். 17 ப்ரோ மேக்ஸுக்கும் 17க்கும் வித்தியாசமே என்னால் கண்டுபிடிக்க முடியல, அது வேற விஷயம். 17 ப்ரோ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி பெருசா இருக்கு, பெரிய ஸ்க்ரீன் இருக்கு, ஃபுல் அந்த அலுமினியம் சேசிஸ் வந்துருச்சு, வேப்பர் சேம்பர் கூலிங் வந்துருச்சு, அப்புறம் நம்ம வந்து 3 48 மெகா பிக்சல் சென்சார் வந்துருச்சு. டெலிஃபோட்டோ வேணும்னா அங்க போனோம், இல்லாட்டி சரி புரியல, எல்லாமே இருக்கு. கேமரால வேப்பர் சேம்பர் கூலிங் இல்ல, சரி அதெல்லாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் போடாங்கிட்டு அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம A19 ப்ரோ, இது A19 தான், இது அந்த அளவுக்கு வந்து ஸ்குவீஸ் பண்ண போறது இல்ல. நம்ம இதுல பாத்தீங்களா ஏர்ல A19 ப்ரோ தான், ஆனா A19 மாதிரி தான் வேலை செய்யுது பார்த்தேன். A19 ப்ரோ தான், ஆனா GPU ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி A19 ப்ரோ. ஆனா 17 ப்ரோல இருக்கிற A19 ப்ரோவும் ஏர்ல இருக்கிற A19 ப்ரோவும் சேம் இல்ல. ஆமா, GPU இதுல 5 இதுல 6 மாட்டிப்போம்ல, அது ஏர் ஃபோன் மாதிரி தான். ஏர் சார், டைட்டானியம்லாம் இருக்கு சார், பார்த்து செய்யுங்க சார் அப்படிதான். சோ அதான் எனக்கு இப்ப என்னன்னா 17 ஏரா இல்லாட்டி 17 ப்ரோவா? 17 ப்ரோல பேட்டரி நிக்குமா நிக்காதா? எதுக்கு கேக்குறேன்னா 16 ப்ரோ யூசர்ஸே நிக்க மாட்டேங்குதுங்கறாங்க. பட் 17 ப்ரோ இந்த நல்லா நிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் திக்கா ஆயிருச்சு போன். eSIM போயிட்டீங்கன்னா கண்ணாபினா நிக்கும், பட் eSIM நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 17 இல்ல 17 ப்ரோல தான் பேட்டரி, ஏர்ல பேட்டரி வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். காத்து வாங்க போகுதுங்கறீங்க, காத்து வாங்க போகுது, ஏர் காத்து வாங்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாரத்துல தெரிஞ்சிரும் என்ன நிலைமை. ஏன்னா மீதி பேர்லாம் 5000 mAh தொட்டாங்க அவனுங்க. அத ப்ரோ மேக்ஸ்லாம் 5000 mAh தொட்டாங்க. இது என்னடானா ஜோக்கா 3100 வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. இல்ல A19 ப்ரோ போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயும் 6.5 இன்ச் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது பெரிய கொஸ்டின் தான். ஆனா அந்த டிசைன், அதுதான் டிசைன்ல தான் இந்த தடவை அதுதாங்க எங்களை அட்ராக்ட், அதுக்காகவே வாங்க போறாங்க, எல்லாரும் வாங்க போறாங்க. நிறைய பேர் பிளஸ் நிறைய பேர் வந்து இது ஒரு ஜானி ஐவ் இருந்த காலத்துக்கு அப்புறம் இப்பதான் திருப்பி ஆப்பிள் ஒரு வாவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கோர் ஃபேன் பாய்ஸ் ரொம்ப வருஷமா டிசப்பாயிண்டடா இருந்த ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ்லாம் கூட
இப்போ ஒரு மாதிரி ஏதோ ஹாப்பி ஆயிட்டாங்க, ஏதோ நடக்குதுடா, ஏதோ இதுக்கப்புறம் ஏதோ நடக்க போகுதுடா பண்றாங்க. ஏர் 2ல வந்து மேபி சிலிக்கா கார்பைடோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு ஏர் 2ல வந்து இன்னும் பெட்டராவே அவங்க பண்ணி அதுல ஒரு 4500 mAh எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான், ஹிட் க்ளோசர் டு 5K போனாங்கன்னா சூப்பர் ஆயிரும். ஆமா, ஹிட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்னொன்னு, இவங்க 2-3 கேமரா ஏன்டா கொடுக்கலன்னு நம்ம யோசிச்சதுக்கான பதில் வந்து ஈவெண்ட்ல தெரிஞ்சிருச்சு. கேமரா இருக்கிற இடத்துல தான்டா போனே இருக்கு அப்படின்ட்டா, மொத்தத்தையும் அங்க தான்டா வச்சிருக்கேன். அதுல வந்து அதுல திருப்பி என்ன பேச்சு ஓடுதுன்னா, இங்கேயே வந்து ஃபுல்லா ஃபோன் ஃபுல்லா இது உள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்களா, மீதி ஃபுல்லா பேட்டரி தான். இப்போ ஆப்பிள் அடுத்த ஃபியூச்சர்ல மெட்டா ரேபேன் மாதிரி கிளாஸ் பண்ணாலோ இல்ல வேற ஏதாச்சும் ஃபார்ம் ஃபேக்டர்ல நம்ம ரேபிட் மாதிரி ஏதாச்சும் பண்ணாலோ அவங்க மொத்த போனையுமே இது உள்ளே ஃபிட் பண்ணிடலாம் பண்ண முடியும் அப்படின்றதுல இருந்து R&D ஃபர்தரா எங்க போகுது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து ப்ரோ. ரொம்ப வருஷம் சந்தேகம் ஒன்று இருந்தது ப்ரோ. எப்படின்னா சைடு ஃப்ரேம் இருக்குல்ல, ஆமா இது நான் சொல்றது எப்படின்னா 2010-11 தோணும். சே நம்ம N8 இருக்குல்ல, N8ல சைடுல ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம எஸ்ஓசியை வைக்க முடிஞ்சா, பட் அன்னைக்கு வந்து எஸ்ஓசி பெருசு, ரொம்ப பெருசு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ மினியேச்சர் ஆயிட்டே போகுது. இப்போ நான் அந்த ஃப்ரேம்லேயே எல்லாத்தையும் வைக்க முடிஞ்சா என்ன ஆயிடும்னா, நிஜமாவே டிரான்ஸ்பரண்ட் ஃபோன்லாம் ரொம்பவே ஈஸி. எல்லாமே ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் திக்கா இருக்கும், பட் ஃப்ரேம்லேயே என்ன ஆகும்னா எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பேட்டரி அப்படின்னு வரும்போது என்ன பண்ண முடியும்னா, இப்போ இந்த சிலிக்கா கார்பைட்லாம் பண்றதுனால ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாகும் போது எனக்கு வந்து பெசல்ஸ் திக்காகும், பழைய மாதிரி கொஞ்சம் சைட் பெசல்ஸ் திக்காகும். ஏன்னு பார்த்தா அங்கதான் எல்லாமே இருக்கும். பேட்டரி வந்து சாட்ட மாதிரி நம்ம சங்கு சக்கர மாதிரி இருக்கும். அங்க இருந்து இங்க வரைக்கும் பேட்டரி போகும், மீதி இடத்துல பாத்தீங்கன்னா போர்டு இருக்கும். இவ்வளவு பெரிய இடத்துல போர்டு எல்லாமே இருக்கும், மீதி இடத்துல ஃபுல்லா பேட்டரி இருக்கும். இதுல வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணா ஹாப்டிக் பக்காவா ஒர்க் ஆகுமோ அதான் மேட்டர். இப்போ உங்களுக்கு எங்க பிளேஸ் பண்ணா ஓவரால் டிவைஸ்ல அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருக்கும். பண்ணிட்டா என்ன ஆயிடும்னா டிரான்ஸ்பரண்ட் டிவைஸே பண்ண முடியும், சீ த்ரூ டிவைஸே பண்ணலாம். ஸோ அது வந்து அந்த ரியாலிட்டியை நோக்கி போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏர் பார்க்கும்போது தோணுச்சு எனக்கு, ஆல்ரெடி இத்தினோட இடத்துல பண்ணிட்டியா ரைட்டு, அப்போ வந்து உனக்கு வந்து நான் இந்த இத்தினோட இடத்துல நீ பண்ணிட்ட, இதை நான் 2 ஸ்ட்ரிப் எனக்கு பண்ணி தடான்னு சொன்னாலும் நீ பண்ணிடுவேன். இதை 2 துண்டா பண்ணனா இந்த சைட்ல ஒன்று இந்த சைட்ல ஒன்று வைப்பேன், ஃபிளெக்ஸ் மட்டும் நீ ஓட்டுவ ஃப்ரேம்ல, அவ்வளோதான் நீ அசால்ட் பண்ணிடுவ, உன்னால முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது இன்ஜினியரிங்ல நீங்க அதை பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட இன்ஜினியரிங்ல ஏதோ ஒரு பெருசா மூவ் ஆயிருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு, அந்த எல்லாத்தையும் இது உள்ள போட்டதுனால அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, அவ்வளவுதான் சார். வேற லெவலுங்க. உங்களுக்கு வந்து ஐஃபோன்ல எது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத சொல்லுங்க. ப்ளஸ் எல்லா டிவைஸ்லையுமே நான் இன்னைக்கும் சொல்றேன், ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டுன்னு இல்லை, அது புதுசாக லினக்ஸ்லேயே கூட ஏதாவது யாராவது பண்ணாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அது எல்லாரையுமே திருப்திப்படுத்தாது. அந்த ரியாலிட்டியை நம்ம என்னைக்குமே ஃபர்ஸ்ட் உணரணும். அவங்களும் அந்த மாதிரியும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது, அவங்க அதை எதிரும் பார்க்கல. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், 10,000 mAh வைக்கிறேன். அப்பதான் ஒருத்தர் வருவார், அண்ணன் ரொம்ப திக்கா இருக்குண்ணே அப்படின்னு. நான் உடனே ஐயோ அப்படி இருக்கும். இந்த தடவையே ட்விட்டர்ல பார்த்துட்டு இருக்கேன், ஏர் வந்து எல்லாரும் சூப்பர்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ப்ரோ மேக்ஸும் ப்ரோவும் இன்னும் ஒரு 5 மில்லிமீட்டர் திக்காயிருச்சு அப்படின்றதுல அது பேசிட்டு இருக்காங்க. 2 பக்கம் எல்லாரும் என்ன, who asked for a thicker phone, who asked for a thinner phone எல்லாமே பேசுறாங்க. அப்ப என்னதான்டா வேணும், ப்ரோ மேக்ஸ போட்டு எதுக்கு யாரு திக்கர் போன் வேணும்னு அழுதாங்க அப்படின்னா அதுல ஒரு 15,000 லைக் எனக்கு வந்து இந்த பக்கம் who asked for thinner phone ஒரு 15,000 லைக் வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன எனக்கான என்ன தெரியுமா ப்ரோ தோணும், எப்பயுமே நான் முன்னெல்லாம் யோசிப்பேன், நம்ம நோக்கியா டேஸ்ல யோசிப்பேன், எனக்கு நீ வந்து N900 மாதிரியான திக்கான ஃபோன் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைடு தான்டா. அதுவும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அவ்வளவு திக்கான ஃபோன் கொடுத்தனா அன்னைக்கு வந்து அது எவ்வளவு என்னலாமோ பண்ணலாம். 18mm ப்ரோ, அது என்னலாமோ பண்ணலாம். 18mm 180 கிராம்ஸ்ங்க அன்னைக்கு டேட்டுக்கு 18mm மேல இருக்கும் ஸ்லைட் பண்ணா. ஸோ அந்த டிவைஸ் திக்னஸ்க்கு நான் இன்னைக்கு பண்றதா இருந்தா கிரேசியா பண்ணலாம். ஹாப்டிக் மோட்டர் வந்து ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் அளவுக்கு இருக்கும், என்னனாலும் பிளேஸ் பண்ண முடியும் உள்ள. அப்போ N900க்கு முன்னாடி E7 E9 கம்யூனிகேட்டரோ யூஸ் பண்ணிட்டு நான் N900 யூஸ் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஓவராலா கொஞ்சம் திக்கா இருக்கு, ஸ்கொயரா இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு, பிடிக்க செம கியூட்டா இருக்கும், ரவுண்டட் எட்ஜஸோட பிடிக்கவே நல்லா இருக்கு. பட் நான் ஒரு E7 E9 கம்யூனிகேட்டர்ல இருந்தோ N900க்கு வரேன், எனக்கு திக்னஸ்ன்றது ஒரு ஃபீலிங்கே இல்ல அந்த காலத்துல தான். ஏன்னா இத்தனைக்கு ஈஸிலி பாக்கெட்டபிளா ஃபீல் ஆயிருக்கும். வேற ரொம்ப குட்டியா இருக்குங்க, 3.5 inch தான் பேனல், தூக்கி உள்ள போட்டனா பாக்கெட் உள்ள போயிடுச்சு அப்படி இருக்கும். அந்த ஃபீலும் இருந்தது ப்ரோ. அந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, N8 வந்து சம பிரீமியம், மெட்டல் பில்ட் எல்லாமே வேற லெவல். ஆனா நான் N900 கையில எடுத்ததுமே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பிரீமியம்னஸ், பிளாஸ்டிக் தான் ஆனா கையில எடுத்ததுமே அந்த ஹெஃப்ட்னால ஏதோ ஒரு பிரீமியம்னஸ் ஃபீல் ஆச்சு. கையில வந்து ஒரு மினி பிசி ஹோல்ட் பண்ற ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சு. ப்ளஸ் அது அந்த ஸ்லைட் பண்ண உடனே அது போய் கிளிக் ஆகும்ல, அதுல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கிளிக் இருக்கும், டக்குன்னு போய் அதுலயும் ஒரு சாட்டிஸ்ஃபைங் இதுதான் கண்டிப்பா. அதில் பவுன்ஸ் கேம் ஆனதே இன்னும் மறக்க முடியல. அது பேசிக்கான ஒரு பவுன்ஸ் வந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைம். பவர் VR கிராஃபிக்ஸ் வச்சு உங்களுக்கு ஆக்சலரோமீட்டர் வச்சு ஒரு பவுன்ஸ் விளாண்டு காட்ட முடியும்னு சொல்லி அப்போ பவுன்ஸ் போயிங் சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா இருந்தது. ஆனா அதுதான் புரியல, ஏதோ ஒன்று பண்ணாங்க, அப்புறம் 4 போச்சு.
சரிங்க, ரைட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம கிருஷ்ணா ப்ரோவோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதற்கு சோபரணி கிருஷ்ணா பார்க்கலாங்க. பாய். வரட்டா